தமிழகத்தின் இதயமாக விளங்கும் பழமையான நகரம் மதுரை. இந்த நகரத்தின் ஆன்மாவாக திகழ்வது உலகப் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தி, கலாச்சாரம், கலை, கட்டிடக்கலை மற்றும் தமிழரின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் இந்த கோவில் சாதாரண ஆலயம் அல்ல, அது தமிழர் நாகரிகத்தின் உயிர் மூச்சாகும். இந்த கோவிலின் வரலாறு புராணங்களாலும் அரசர்களாலும் அதிசயங்களாலும் நிரம்பியுள்ளது. பண்டைய காலத்தில் மதுரை நகரை ஆண்டவர் மன்னன் மலையத்வஜ பாண்டியன். அவருக்கும் அவரது மனைவி காஞ்சனமாலைக்கும் நீண்ட காலம் குழந்தையில்லை. இதனால் அவர்கள் பெரிய யாகம் ஒன்றை நடத்தினர். அந்த யாகத்தின் அக்னியிலிருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். அந்த பெண் குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டனர். பின்னர் அவள் வளர்ந்து வீரத்திலும் அறிவிலும் சிறந்த அரசியாக மாறினாள். அவள் பல நாடுகளை வென்று உலகை ஆட்சி செய்தாள். ஒரு நாள் அவள் கைலாய மலையை அடைந்தாள். அங்கே சிவபெருமானை கண்ட தருணத்தில் அவளின் மூன்றாவது மறைந்தது. அப்போதுதான் சிவபெருமான் தான் அவளின் கணவர் என்பதை உணர்ந்தாள். பின்னர் சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்தில் மதுரைக்கு வந்து மீனாட்சியம்மனை திருமணம் செய்து கொண்டார். இந்த தெய்வீக திருமணமே இன்று வரை மதுரையில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் மீனாட்சி திருக்கல்யாணமாகும். இந்த கோவில் முதலில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. ஆனால் காலப்போக்கில் பல முறை படையெடுப்புகளால் கோவில் சேதமடைந்தது. 14ஆம் நூற்றாண்டில் மதுரை சுல்தான்களின் படையெடுப்பு காலத்தில் கோவிலின் பல பகுதிகள் அழிக்கப்பட்டன. பின்னர் விஜயநகர அரசர்களின் ஆதரவுடன் நாயக்க மன்னர்கள் இந்த கோவிலை மீண்டும் எழுப்பினர். அதில் முக்கிய பங்கு வகித்தவர் திருமலை நாயக்கர். அவருடைய ஆட்சிக் காலத்தில் கோவில் மிகப்பெரிய விரிவாக்கத்தை பெற்றது. இன்று நாம் காணும் பெரும்பாலான கோபுரங்கள், மண்டபங்கள், சிற்பங்கள் அனைத்தும் நாயக்கர் கால கட்டிடக்கலையின் அதிசயங்களாகும். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு அதன் கோபுரங்கள். கோவிலில் மொத்தம் 14 கோபுரங்கள் உள்ளன. அவற்றில் தெற்கு கோபுரம் மிக உயரமானது. ஆயிரக்கணக்கான வண்ண சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கோபுரங்கள் இந்து புராண கதைகளை உயிருடன் பேசும் கலைப்பாடுகளாக உள்ளன. ஒவ்வொரு சிலையும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு சுவரும் ஒரு காவியம். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் பக்தர்களை முதலில் கவருவது பொற்குளம் அல்லது பொற்றாமரை குளம். இதன் பெயர் பொன் தாமரை குளம். புராணக் கதைகளின்படி இந்த குளத்தில் தங்கத் தாமரை மலர்ந்ததாக நம்பப்படுகிறது. பழைய தமிழ் அறிஞர்கள் தங்கள் படைப்புகளை இந்த குளத்தில் வைத்து சோதித்தார்களாம். நல்ல இலக்கியம் மட்டுமே நீரில் மிதக்கும், தரமற்றவை மூழ்கிவிடும் என்று நம்பப்பட்டது. இந்த கோவிலின் மற்றொரு அற்புதம் 1000 கால் மண்டபம். பெயர் 1000 கால் என்றாலும் உண்மையில் 985 தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு தூணிலும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த காலத்தில் இயந்திர வசதிகள் இல்லாமலேயே இப்படிப்பட்ட கலை நயமிக்க கட்டிடத்தை உருவாக்கியது தமிழர்களின் திறமையை உலகிற்கு காட்டுகிறது. இந்த கோவிலில் இசை ஒலிக்கும் தூண்களும் உள்ளன. சில தூண்களை தட்டினால் வெவ்வேறு இசை ஒலிகள் கேட்கும். இது அந்த கால கட்டிட அறிவியலின் மேன்மையை வெளிப்படுத்துகிறது. சித்திரை திருவிழா இந்த கோவிலின் மிகப்பெரிய திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவை காண மதுரைக்கு வருகிறார்கள். இந்த திருவிழாவில் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாணம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். அதோடு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியும் மிகவும் புகழ்பெற்றது. இந்த திருவிழா மதத்தின் எல்லைகளை தாண்டி தமிழர்களின் கலாச்சார விழாவாக மாறியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு ஆன்மீக மையம் மட்டுமல்ல, அது தமிழ் மொழி, தமிழ் கலை, தமிழ் கட்டிடக்கலை, தமிழ் பண்பாடு ஆகியவற்றின் அடையாளமாகவும் விளங்குகிறது. இந்த கோவிலை தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசிக்க வருகின்றனர். இந்தியாவை தாண்டி உலகின் பல நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். யுனெஸ்கோ பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களின் பட்டியலில் இந்த கோவில் முக்கிய இடம் பெற்றுள்ளது என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கோவிலின் உள்ளே உள்ள சுவர்கள் முழுவதும் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சிவபெருமானின் திருவிளையாடல்கள், அம்மனின் வீர வரலாறுகள், புராணக் கதைகள் அனைத்தும் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த கோவில் தமிழர்களின் ஆன்மீக மையமாக மட்டுமில்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்தது. பழைய காலங்களில் மதுரை ஒரு முக்கிய வர்த்தக நகரமாக இருந்தது. கோவிலை மையமாகக் கொண்டு சந்தைகள், கலைஞர்கள், வியாபாரிகள் வளர்ச்சி பெற்றனர். இன்றும் மதுரையின் வாழ்க்கை இந்த கோவிலைச் சுற்றியே இயங்குகிறது. காலை வேளையில் மணி ஒலி, வேத மந்திரங்கள், பக்தர்களின் கோஷங்கள், தீப ஆராதனையின் ஒளி, இவை அனைத்தும் ஒருவரின் மனதை அமைதிப்படுத்தும் தெய்வீக அனுபவமாகும். பல பக்தர்கள் மீனாட்சி அம்மனை அம்மா என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு கிடைக்கும் உணர்வு ஒரு தாயின் அரவணைப்பை போன்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காலத்தை வென்ற தமிழர் பெருமை, கல்லால் கட்டப்பட்ட கவிதை, சிற்பங்களால் எழுதப்பட்ட வரலாறு, பக்தியால் உயிர் பெற்ற ஆன்மீக உலகம். 1000 ஆண்டுகள் கடந்தும் அதன் மகத்துவம் குறையவில்லை. இன்று கூட இந்த கோவில் உலக மக்களை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறது.
மதுரைக்கு செல்லும் ஒவ்வொருவரும் இந்த கோவிலை தரிசிக்காமல் திரும்புவதில்லை. ஏனெனில் அது ஒரு சுற்றுலா தளம் அல்ல, வாழ்நாளில் ஒருமுறை அனுபவிக்க வேண்டிய தெய்வீக உலகம். தமிழர்களின் கலாச்சார அடையாளமாக என்றும் நிலைத்து நிற்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வருங்கால தலைமுறைகளுக்கும் நம் பாரம்பரியத்தின் பெருமையை எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கும்.